நம்மள நிறைய பேருக்கு இன்னமும் நம்ம மூணாவது வீடு லோன்ல எடுக்கிறதா இருந்தா நம்மளுக்கு லோன் வெறும் 70% தான் பேங்க் கொடுப்பாங்கன்னு இன்னும் தெரியாம இருக்கு. அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வீடு வாங்குறப்ப உங்களுக்கு 90% லோன் கொடுப்பாங்க. அதே ரெண்டாவது வீடு வாங்கினாலும் 90% லோன் கொடுப்பாங்க. ஆனா மூணாவது வீடுன்னு வர்றப்ப உங்களுக்கு 70% தான் லோன் கொடுப்பாங்க. சரி, இதுக்கு வேற ஒரு வழியே இல்லையானா அதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு உங்களுக்கு லோன் கூட கிடைக்கிறதுக்கு. பட் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்ன என்னோட வீடியோ தான் முதல்ல பாக்குறீங்கன்னா இப்ப ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க கமர்ஷியல் டைட்டில் ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா உங்க லோன் 80% இருந்து 85% வரைக்குமே பேங்க் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. கமர்ஷியல் டைட்டில் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஹோ யூனிட் இல்லனா ஒரு ஸ்டுடியோ இல்ல ஷாப் லாட் இந்த மாதிரி டைட்டில்ல வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் கமர்ஷியல் டைட்டில்ல வரும். அப்ப இந்த மாதிரி நீங்க யூனிட் மூணாவது வீடா வாங்குறது மூலியமா உங்களுக்கு லோனும் அதிகமா கிடைக்கும். அதே சமயத்துல நீங்க கட்டக்கூடிய டவுன் பேமெண்ட் ரொம்ப குறைவா இருக்கும். நாலாவது வீடு எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாவது வீடும் சேம் தாங்க. நீங்க அதே கமர்ஷியல் டைட்டில் ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா உங்க லோன் ஸ்டில் உங்களுக்கு 80% இருந்து 85% வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அஞ்சாவது வீடு போறப்பதான் திருப்பி நீங்க எந்த டைட்டில் எடுத்தாலும் உங்களுக்கு 70% இறக்கிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாம நம்ம சுத்தி இருக்கிற நிறைய பேர் மூணாவது வீடு வாங்குறதுக்கான தகுதி இருந்து கூட பட் பெரிய லெவல்ல நம்ம டவுன் பேமெண்ட் விளையாக்கணும்ன்றதுக்காக வாங்காம இருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்றது மூலமா அவங்க அடுத்தடுத்த வீடு வாங்கிட்டு போறதுக்கான நீங்க செய்யற ஒரு சின்ன உதவியாகவும் இருக்கும்.